மாதா தொலைக்காட்சி வழியாக இறை வார்த்தையை அடிக்கடி கேட்டு மகிழ்கின்ற அன்புள்ளங்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை உங்களை மீண்டும் தேடி வருகின்றது. ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இறை வார்த்தை முழங்குகின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தை பகுதிகளை நாம் நன்றாக புரிந்து கொள்ள மாதா தொலைக்காட்சியின் வாழ்வு தரும் இறை வார்த்தை நிகழ்ச்சி மிகவும் துணை புரிகிறது. இன்றைக்கு பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய இறை வார்த்தை பகுதிகளை பற்றி சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரையுள்ள இறைவசனங்கள் மற்றும் 14 முதல் 17 வரையுள்ள இறைவசனங்கள். 8ஆம் அதிகாரத்துக்கு முன்பு வரை இங்கு எருசலேமில் சான்று பகரக்கூடிய தன்மை. இந்த 8ஆம் அதிகாரம் 4 அது யூதேயா சமாரியா, அதாவது பிற இனத்தாரிடையே இந்த சான்று பகரக்கூடிய தன்மையாக இங்கே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நம்ம சமாரியாவுக்கும் யூதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய சிக்கல் என்பது அது ஏறக்குறைய 721 அசிரியர்கள் சமாரியா வீழ்ச்சியடைந்த அந்த காலகட்டத்திலிருந்தே அவர்களுக்குள்ள சிக்கல். ஆகவே இந்த ஒரு சூழலில் இயேசு சமாரியாவில் பணியாற்றினார். ஆகவே இங்கு திருத்தூதர்களும் இங்கு சமாரியாவில் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய தன்மை. ஆகவே இங்கு இயேசுக்கு சான்று பகர்வது யார்? இங்கு பிலிப்பு அங்கு சான்று பகருக்கு நற்செய்தி பணி போகிறார். ஆக இயேசு கலிலேயாவில் பணி தொடங்கி எருசலேமில் முடித்தார். ஆனால் இங்கு திருத்தூதர்கள் எருசலேமில் பணி தொடங்கி வெளியில் போகிறார்கள். ஆகவே இது 2 பேருக்கும் உள்ள வேறுபாடு என்பது. இங்கு பிலிப்புடைய பணி என்பது குறிப்பாக இந்த திருச்சபையை கட்டி, அது குறிப்பாக பிறப்பகுதி சமரியாவில் கட்டி எழுப்பதாக இருக்கிறது. 5 செயல்களை நாம் பார்க்கிறோம். முதலில் ஒன்று இயேசுவை பற்றி அறிவித்தல், 2வது செவிசாய்த்தல், 3வது அரும் அடையாளங்கள், 4 மகிழ்ச்சி, 5 தூய் ஆவி பொழியப்படுதல். இன்றைய வாசகம் 2 நிலைகளில் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஒன்று பணி என்று பார்க்குறப்போ 3வது வட்டமாக பிரிகிறது. ஓகே, முதல்ல இயேசு பணி செய்தார், திருத்தூதர்கள் பணி செய்தாங்க. இப்போ திருத்தூதர்களிலிருந்து தூய ஆவியை பெற்ற பிலிப்பு திருத்தொண்டர்கள் பணி செய்கிறாங்க. பணி அடிப்படையில் 3 அடுக்க பார்க்குறோம். அது மாதிரி தூய ஆவி பொழியப்படுதல். ஏன்னா அடுத்து தூய ஆவியானவர் இங்கே ஆயிருக்கான ஒரு தயாரிப்பாகவும் இந்த வாசகம் இருக்கின்றது. தூய ஆவியானவரை இயேசு ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இங்கே அடுத்த நிலையில் திருத்தூதர்கள் தூய ஆவியானவரை கொடுப்பவராக நம்ம இருப்பதை பார்க்கிறோம். இதில் ஒரு வகையில் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்குது, இன்னொரு வகையில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ். இன்க்ளூசிவ்னு சொல்லும்போது பணியின் அடிப்படையில் திருத்தொண்டர்கள் உள்வாங்கிக் கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் தூய ஆவியை அருளுதல் பார்க்க திருத்தொண்டருக்கு அந்த உரிமை இருப்பதாக தெரியவில்லை. அதனால தான் யோவானும் பேதுரும் அங்கே வர்றாங்க. அப்போ திருத்தூதர்கள் தான் இன்னும் அந்த எக்ஸ்க்ளூசிவாக தூய ஆவியை தருகின்ற அதிகாரத்தை வைத்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் பணியின் அடிப்படையில் அவர்கள் பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஆனால் இது அவர்களுக்கு ரிசர்வ் டு ஒன்லி தி அப்பாசல்ஸ், அந்த ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் சில நிகழ்வுகளை நம்மால் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. முக்கியமாக துயரமான சம்பவங்கள். ஒரு பக்கம் பார்த்தால் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானுடைய இறப்பு, அவர் கொல்லப்பட்டது கல்லால் எறிந்து, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுவும் நம்பிக்கையாளர்களுடைய குடும்பங்களில் சில நிகழ்வுகள் நடப்பது கடைசியில் ஆண்டவரால் நன்மையாக மாற்றப்படும் என்பதிலும் இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. ஏன்னா ஸ்தேவான் கொல்லப்பட்ட பிறகு இந்த கிரேக்க யூதர்கள் பல இடங்களிலே சிதறடிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு சிதறடிக்கப்பட்டார்களோ, பல்வேறு ஊர்களுக்கு போனார்களோ, அந்த அளவுக்கு இறைவார்த்தை பெருகுகின்றது என்பதை 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு கெட்ட நிகழ்ச்சி வழியாக கூட, நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வு வழியாக கூட ஆண்டவர் செயலாற்றுவார், தன்னுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார் என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. பிலிப்பினுடைய பணி என்பது இங்கு அரும் அடையாளங்களை செய்யக்கூடியதாக நம்ம 6வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இறையாட்சியும் இயேசுனுடைய பெயரையும் அறிவிப்பது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இயேசுனுடைய உயிர்ப்பு, அதற்கு சான்று பகர்வது. இங்கே தான் பிலிப்பு 3ஆம் தலைமுறை அங்கே நற்செய்தி பணியாற்றுகின்ற பொழுது இறையாட்சியும் இயேசுனுடைய பெயரையும் அறிவிப்பது. ஆமாம், திருத்தூதர் பெரும்பாலும் மனமாற்றத்தை பற்றி தான் சொல்வதாக இருந்தது. ஸோ இந்த பகுதியை நம்ம திருத்தூதர் பணிகள் 1:8 ஒரு நிறைவாக பார்க்கலாம். 1:8 ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்.
அப்போ யூதேயா அது வந்து பேதுருவோட நிறைந்து பெறுகிறது. சமாரியா இப்போ நடக்குது பிலிப்புடைய தலைமையில். அடுத்து உலகின் கடையெல்லை ரோமை வரைக்கும் அது பவுலால் எடுத்து செல்லப்படும். ஸோ அந்த வகையில் இந்த 1:8 இதோடைய சம்மரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அதில் 2வது விஷயமான சமாரியா இங்கு நிறைவேறுவதை நம்ம இங்கே பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ காஸ்பல் கிராசஸ் பவுண்ட்ரிஸ். ஓகே, அதை முதலாக அந்த கட்டுக்கள் வரையறைகள் தகர்க்கப்படுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். யூதேயா வரைக்கும் இருந்த நற்செய்தி சமாரியாக்குள் நுழையுது. இதுவே அடுத்து வரப்போகிற புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிப்பை ஒரு முன் உதாரணம் அல்லது முன்னோட்டமாக காட்டுவதாக இருக்கின்றது. இறை வெளிப்பாடு பற்றிய வத்திக்கான் சங்க ஏடு கோட்பாடு மிக தெளிவாக சொல்லுகிறது. திரு அவை 2 காரியங்களில் ஈடுபட வேண்டும். ஒரு பக்கம் வார்த்தை அறிவிக்கப்படுவது, இன்னொரு பக்கம் அருங்குறிகளால் நற்செயல்களால் அந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்படுவது. இந்த கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் பகுதியில் பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செய்மடுத்தனர். வார்த்தை அறிவிப்பு ஒரு பக்கம், அன்பு செயல்கள், அறச்செயல்கள், நற்செய்து மதிப்பீடுகளின் அடிப்படையிலான செயல்கள் இன்னொரு பக்கம். இவை இணைந்து ஒன்றை இன்னொன்று உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் திரு அவை செயல்பட வேண்டும் என்பதற்கும் இது ஒரு பெரிய பாடம். அடுத்து பாருங்கள், அங்கே நடக்கின்ற பல்வேறு செயல்கள் பாருங்கள். தீய ஆவிகள் விரட்டப்பட்டன, முடக்குவாதமுற்றோர், காலோனமுற்றோர் குணம் பெற்றனர், கடைசியாக மகிழ்ச்சி. எங்கே நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி. யூதேயாவில் மகிழ்ச்சி, இப்போது சமாரியாவில் மகிழ்ச்சி. வார்த்தையால் மகிழ்ச்சி, அருஞ்செயல்களால் மகிழ்ச்சி. அவர்கள் திருமுழுக்கு பெற்றிருந்தார்கள். இங்கு திருத்துதர்கள் வருகின்ற வரை அவர்களுக்கு திருமுழுக்கு அருளப்படவில்லை. அப்போ இங்கே இதை ரொம்ப முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னா, திருத்துதர்களோடு இருக்கக்கூடிய அந்த கம்யூனியன், அவங்களோட இருக்கக்கூடிய உறவு. அப்போ திருத்துதர்களோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் தான் இந்த முழுமை பெறுகிறது அருள் அடையாளம். அப்படின்னா இன்றைக்கி திருச்சைப்பட்டு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவில் தான் இந்த அருள் அடையாளம் என்பது முழுமை பெறுகிறது. அருள் அடையாளம் பெற்றால் மட்டும் இல்லை, ஆகவே அதோடு இருக்கக்கூடிய அந்த இணக்கம், அதில் இருக்கக்கூடிய அந்த உறவு தான் வந்து முழுமை பெறுவதாக. ஏன்னா திருத்துதரோட ஏன் வந்து சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட உயிர்ப்பை பார்த்தவர்கள், அதற்கு சான்று பகிர்ந்தவர்கள், நேரடியாக சந்தித்தவர்கள் அவர்கள் தான். ஆகவே அவர்கள் தான் முதலில் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் தான் அது நிறைவு பெறுகிறதாக இங்கே சொல்கிறாங்க. திருத்துதர்கள் பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்புகிறார்கள். அவங்கள வந்து சோதிக்க அல்ல, கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அல்ல, அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருத்துதர்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே கலாத்தியர் 2:9 பவுலே சொல்கிறாரு, இவர்கள் தான் திருச்சபையின் தூண்கள். யோவானும் பேதுரு முக்கியமாக, இவங்க 2 பேரும். அப்படிப்பட்டவர்களை அனுப்பி அவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தொடக்க திருத்துதர் பணியில் எல்லாருக்கும் தூய ஆவியார் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு திறந்த மனத்தோடு சமாரியர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்வது, அப்படி ஏற்றுக்கொண்ட சமாரியர்களை திரு அவை ஏற்றுக்கொள்வது, இன்னும் அவர்களை முழுமையாக இணைப்பது. சில சமயத்தில் சில பேர் வந்து குறுகிய மனப்பான்மையோடு அடுத்தவர்களை ஆண்டவரிடம் அழைத்து வர மாட்டார்கள். அப்படி இல்லாமல் ஆண்டவர் எல்லாருக்கும் சொந்தம், அவருடைய வார்த்தை எல்லாருக்கும் சொந்தம், அவர் அளிக்கின்ற மகிழ்ச்சி எல்லாருக்கும் சொந்தம் என்ற விதத்தில் இந்த பகுதி அமைகிறது. அன்பர்களே, இன்றைய 2வது வாசகம் இந்த பாஸ்கா காலத்தில் வழக்கமாக அமைந்திருப்பது போல பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரையுள்ள இறைவசனங்கள். இந்த அழகான பகுதியை பற்றி இப்போது பகிர்ந்து கொள்ள கேட்போம். குடும்பத்திலும் சமூகத்திலும் கிறிஸ்துவ நடத்தை என்பதை கடந்த வாரம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைய வாசகமும் இருக்கிறது. அதாவது 3வது அதிகாரம் 15 18 வரை. ஆகவே இங்கு சொல்லக்கூடியது நீதியின் பொருட்டு துன்பப்படக்கூடியது. ஆகவே நீதியின் பொருட்டு துன்புறுவது என்பது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 4 விதமாக இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்தவ வாழ்வின் அடையாளங்கள். அந்த நீதியின் பொருட்டு துன்புறுவது என்பது கிறிஸ்தவ வாழ்வின் அடையாளமாக பார்க்கக்கூடியது. அதே போல் அச்சுறுத்தும் உலகில் கிறிஸ்துவனுடைய பாதுகாப்பு. ஆகவே அங்கே வந்து 3:13 15 வரைக்கும். அடுத்து கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவனுடைய வாதுரை, அதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3:15 16 வரைக்கும். அடுத்து கிறிஸ்துவனுடைய மீட்பு செயல் வந்து 3:17 18. ஆகவே இன்றைய வாசகத்தை நம்ம 4 பகுதிகளாக பார்க்கலாம். ஆனால் 2 வகையான துன்பங்கள் என்பது நம்ம இங்கே சொல்லப்படுகின்றன. ஒன்று, முதல் வகையான துன்பம் என்பது மனிதத்தன்மையால் வரும் துன்பங்கள். 2வது துன்பங்கள் வந்து கிறிஸ்துவத்தால், கிறிஸ்துவ சமயத்தை, அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுவதால், கிறிஸ்துவ சமயத்தில் இருப்பதால் வரக்கூடிய துன்பங்கள். ஆகவே இந்த 2 விதமான துன்பங்கள். ஆகவே இந்த துன்பத்தில் வந்து எதுனா
ரெண்டாவது துன்பம், கிறிஸ்துவத்தால் ஏற்படக்கூடிய துன்பத்தில் வந்து உங்களுக்கு நிறைவு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். மனிதத்தன்மையால் வரக்கூடிய துன்பம் என்பது உங்களுக்கு அழிவை கொடுக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆயர்பணி திருமுகங்களில் உள்ள அந்த சில கூறுகளை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆயர்பணி திருமுகங்கள் வலியுறுத்த பார்க்கும்போது இறைப்பற்றை வலியுறுத்தும், அதோடு சேர்த்து நற்செயல்கள், அந்த ரெண்டையும் சேர்த்து செல்வதாக தான் இருக்கும். அப்போ இறைப்பற்று, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அடுத்த உலகு அப்படி சார்ந்ததாக கிறிஸ்தவத்தை பார்க்காமல் இந்த உலகில் உள்ள வாழ்வு ஒரு மாற்று வாழ்வாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இந்த உலக வாழ்வை நற்செயல்களால் வாழ வேண்டும் என்பது ஆயர்பணி திருமுகங்கள் முன்வைக்கின்ற ஒரு அறநெறி. ஆக இங்கே கிறிஸ்தவ அறநெறியோட தொடக்கமாக இந்த பகுதியை நாம் பார்க்கலாம். அந்த தொடக்க அறநெறியாகத்தான் அவருடைய வார்த்தைகளை பார்க்குறோம். பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள், உங்கள் மனச்சான்று குற்றமற்றதாக இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வாழ்வை இங்கே வாழ்வதற்கான ஒரு அடித்தளத்தை பேதுரு இடுகிறார் என்று நான் நினைக்கிறேன். நம்பிக்கையாளர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவரை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவருக்கு பிரமாணிக்கமாக வாழ வேண்டும். அவரை பற்றி மற்றவர்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அதுவும் நீங்கள் சொன்னது போல பணியோடும் மரியாதையோடும் அவருக்கு நம்முடைய சார்பை பற்றி, அவர் மட்டில் நாம் கொண்டிருக்கிற பற்றை பற்றி சொல்ல வேண்டும் என்று. முக்கியமாக நம்முடைய சூழ்நிலையில் பல பேர் கிறிஸ்துவை அறியாதவர்கள் மத்தியில் அல்லது பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலே வாழ்கின்ற போது எப்படி நம்முடைய நம்பிக்கைக்கு பணிவோடும் மரியாதையோடும் விளக்கம் அளிக்க, திருமுழுக்கு பெற்று திரு அவையை விட்டு புறம்பானவர்களுக்கும் திருமுழுக்கு பெறாதவர்களுக்கும் எல்லாருக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கு பணிவோடும் மரியாதையோடும் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று பேதுரு சொல்வது மனத்திலே வைத்து கொள்ளப்பட வேண்டும். அதில் வந்து துன்பத்தை எதிர்கொள்வதற்கு பேதுரு சொல்லும் வழி வந்து உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவைக்குன்னு தனியிடம் ஒதுக்குங்கன்னு. அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா துன்பத்தை எதிர்கொள்ளும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், அதாவது நெறிமுறைகள், அது 4 சொல்லார். ஒன்று தான் முதல்ல வந்து விளக்கமளிக்க ஆயத்தமாக இருத்தல். இந்த விளக்கமளிக்க ஆயத்தமாக இருத்தல் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா அறிவுபூர்வமான விளக்கம் கொடுக்கணும். ரெண்டாவது பணிவோடு மரியாதையோடு விளக்கம் அளித்தல், இது வந்து அவங்களுடைய பண்பை கொடுக்குது. மூன்றாவது வந்து நீங்கள் குற்றமற்ற மனச்சான்று. ஆகவே முதல்ல அறிவு, ரெண்டாவது வந்து நடத்தை, நம்முடைய செயல் எப்படி இருக்கணும்ன்ட்டு இயல்பு இருக்கணும்னா. மூன்றாவது வந்து மனச்சான்று எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், குற்றமற்ற மனச்சான்றாக இருக்கணும். நான்காவது பார்த்திங்கன்னா உங்களுடைய நடத்தை, உங்களுடைய செயல். அப்போ உங்களுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அடுத்தவங்க வந்து உங்களை கேலி பேசினாலும் விமர்சனம் செஞ்சாலும் வந்து அவங்களை வெட்கத்துக்குள்ளாகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும். அதான் முக்கியமாக இன்றைக்கு வந்து நிறைய பேர் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த நம்பிக்கையாளர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள். இன்றைக்கு இந்த மதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற கத்தோலிக்கர்கள் ஒவ்வொருவரும் தங்களையே கேட்டு பார்க்க வேண்டும். முதலில் நமக்கு விவிலியம் தெரியுமா? அப்போது தானே நாம் அதிலிருந்து மேற்கோள் காட்டி மற்றவர்களுக்கு பதில் இருக்க முடியும். விவிலியம் தெரியாது அல்லது தெரிந்திருக்கிற பகுதிக்கு சரியான விளக்கம் தெரியாது. இரண்டாவது அடிப்படை கத்தோலிக்க மறைக்கல்வி, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச். கத்தோலிக்க மறைக்கல்வி தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களை யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மாற்றிவிடலாம். ஆகையினால் இந்த கற்றுக் கொடுக்கும் பணியிலே அருள் பணியாளர்களும் கற்றுக்கொள்ள ஆவல் கொண்டவர்களாக நம்பிக்கையாளர்களும் நிச்சயமாக செயல்பட வேண்டும். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இருந்தார். இந்த ஒரே முறை என்பது விவிலியத்தில் அது குறிப்பாக சொல்லக்கூடியது. அதுவும் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு பள்ளியோடு சொல்லும்போது கிறிஸ்துனுடைய பள்ளி ஒரே முறை என்று சொல்வது. அது 7ஆம் அதிகாரம் 27. 9:28 என்ன சொல்வார்னா பலருடைய பாவங்களுக்காக ஒரு முறை இறந்தார்னு சொல்லுவார். அதே போல் 10:10 கிறிஸ்துவின் உடல் வழியாக ஒரே முறை இறந்தார். அடுத்து பார்த்திங்கன்னா பாவத்திற்காக பலி கொடுத்தல், ஒரு முறை இறத்தல், அதுவும் பாவத்திற்காக பலி கொடுத்தல். இதுவும் இங்கே உள்ள செய்தி மட்டும் இல்லை. 1 கொரிந்தியர் 15:3, கலாத்தியர் 1:4, எபிரேயர் 5:1-3, 1 யோவான் 2:2 இந்த பகுதியெலாம் அங்கே இருக்கும். ஆனால் அதற்கு அடுத்த பகுதி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இருப்பார். ஆனால் இங்கே வந்து நீதியற்ற தன்மை என்பது அடுத்த ஒரு கருத்தாக இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து அவர் பார்த்திங்கன்னா மனித இயல்பு, ஆவிக்குரிய இயல்பு. அப்போ உயிர்த்த பிறகு எப்படி ஆவிக்குரிய இயல்பை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை. ஆகவே இங்கே முழுமையான ஒரு வெற்றி. இங்கே ஆவிக்குரிய இயல்பு அதை வந்து நம்ம தூய ஆவியானவருடைய பெருவிழாவுக்கான தயாரிப்பு பகுதியை நம்ம எடுத்தோம் பார்த்தோம்னா அதையும் 17 நாம் இணைத்து பார்த்தா தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். அதில் குறிப்பாக இயேசுவை தான் இங்கே குறிக்கிறார். நன்மை செய்து துன்புற்றார். அந்த நன்மை செய்து துன்புறுவர் எப்போ வரும் அப்படின்னா மனித இயல்பில் வராது, ஆவிக்குரிய இயல்பில் தான் வரும் என்று ஆவியானவருடைய இயல்பை இங்கே முன்குறிப்பதாக. அந்த ஆவியானவருடைய இயல்பு இருக்கும்போது தான் ஒருவர் நன்மை செய்து துன்புறுவது சாத்தியமாகும் என்பதை பேதுரு பதிவு செய்கிறார். இந்த பேதுருவனுடைய
ரொம்ப அடிக்கடி சொல்லுகிற ஒரு கருத்து இந்த நன்மை செய்து துன்புறுவது, துன்பத்தில் பொறுமையாயிருப்பது, வன்முறையை கைவிடுவது. இந்த பகுதியை மீண்டும் மீண்டும் இந்த நாட்களில் நம்ம பார்க்கிறோம். பல்வேறு ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களில் மீண்டும் மீண்டும் வருகிறது. அதோடு சேர்த்து இன்றைக்கு இன்னும் ஒன்று சொல்கிறார், உங்களுடைய மனச்சான்று குற்றமற்றதாக இருப்பதாக. துன்பப்பட்ட கிறிஸ்துவர்களுக்கு எழுதினால அதிகமாகவே அந்த துன்பம் என்பது நன்மைக்காக, கிறிஸ்துவுக்காக என்ற கருத்து என்பது மீண்டும் மீண்டும் இந்த பகுதியில் வலியுறுத்தப்படும். அதாவது விக்கேரியஸ் சஃபரிங் நம்ம சொல்கிறோம், அதாவது இன்னொரு கருத்துக்காக, இன்னொருவருக்காக துன்புறுவது. அன்பர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் 14:15 முதல் 21 வரையுள்ள இறை வசனங்கள். இந்த பகுதியை பற்றி பார்ப்போம். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு பிரியா விடை உரை. இந்த உரை நீண்ட, அதாவது குறிப்பாக இந்த உரை என்ன சொல்லுவாங்கன்னா 5 அதிகாரங்களை உள்ளடக்கியது. அப்போ இயேசு சீடரை விட்டு தந்தையிடம் பிரிந்து போவதற்கு முன்பு இந்த பிரியா விடை உரை ஆற்றுகிறார். ஆகவே இங்கு இறப்பு, உயிர்ப்பு, துன்பங்கள் வெளிப்படுத்தும் ஆட்சி, இதை பற்றி இந்த பிரியா விடையில் குறிப்பாக சொல்கிறார். அப்போ தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு, அதே போல் இந்த பிரியா விடை உறவில் தான் மூவருக்களுடைய உறவை பற்றியும் அதிகமாகவே சொல்லக்கூடிய தன்மை. குறிப்பாக இங்கு சொல்வது என்பது அன்புக்கு உரைகள் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலை மையப்படுத்திய பகுதியாக இந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். அதைத்தான் மிக அழகாக அந்த ஒரு சாண்ட்விச் டெக்னிக்கில் 15 பார்க்குறோம். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு, அதை அப்படியே மாற்று 21 பார்க்குறோம். என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். ஆக அன்பும் கீழ்ப்படிதலும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக. ஆக மேலே இருக்கிறதுல அன்பு இருந்தால் கீழ்ப்படிதல் இருக்கும், கீழே கடைசியாக முடியும் போது கீழ்ப்படிதல் இருந்தால் அங்கே அன்பு இருக்கும். அதை மிக அழகாக அந்த இலக்கிய கூற்றோடு வைக்கின்றார் யோவான். இப்போ உண்மையாகவே உன் மீது அக்கறை இருக்கின்ற பெற்றோர்களுக்கு நீ காட்டுகின்ற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப உனக்கு ஒரு பொறுப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இதே தான் கடவுளை பொறுத்த மட்டில் கூட. கடவுளுடைய கட்டளையை பின்பற்ற மனமில்லாமல், அவரை தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அவர் விருப்பத்தை அறிந்து அதன்படி நடக்க விருப்பமே இல்லாமல் மக்கள் செய்கின்ற வழிபாடு, அறிக்கையிடுகின்ற அன்பு, பக்தி, கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் அர்த்தமற்றதாக போய்விடும். ஆண்டவருடைய வார்த்தை மிக மிக தெளிவு. 16 சொல்ல, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, மற்றொரு துணையாளர், அப்போ முதல் துணையாளர் யார்? அப்போ ஏற்கனவே ஒரு துணையாளர் இருந்தால் தான் மற்றொரு துணையாளர். அப்போ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு தான் முதல் துணையாளர், இரண்டாவது துணையாளர் மற்றொரு துணையாளர் தூய ஆவியார். ஆகவே நான் அடுத்த கேள்வி இருந்துச்சு, துணையாளர் வேறையா தூய ஆவியார் வேறையான்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த குழப்பத்துக்கு பதில் கொடுக்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா 17வது வசனத்திலேயே துணையாளரும் தூய ஆவியாரும் ஒன்று என்று சொல்வதற்கான ஒரு அர்த்தம் இதாக இருக்குது. அப்போ இந்த துணையாளருக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு எடுத்துக்காட்டு 2 பேருமே தந்தையிடமிருந்து வரக்கூடியது. 2 பேருமே தந்தையை அனுப்புகிறார், இருவரையும். அதே போல் தந்தையின் பெயரால் வருவது. ஆகவே இந்த வருகை அடுத்து பார்த்திங்கன்னா 2 இயல்பு. அப்போ துணையாளர் என்னும் அடைமுறை இயேசுக்கும் அளிக்கப்படுகிறது, அதே போல் தூய ஆவியாருக்கும் அளிக்கப்படுகிறது. அதே போல் 2 பேருமே ஆழ்த்தன்மையுடையவங்க. 3வது பார்த்திங்கன்னா உண்மை. 2 பேருமே உண்மையை, இவரும் உண்மையை நானே உண்மைன்னு சொல்லக்கூடியவர், அதே போல் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். ஆகவே இயல்பின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்குள்ள ஒற்றுமை. 3வது சீடரோடு உள்ள உறவு. இந்த சீடரோடு உறவு பார்த்திங்கன்னா இயேசுவும் துணையாளரும் சீடருக்குள் உரையக்கூடிய தன்மையுடையவர்களாக இருக்காங்க. இருவரும் சீடர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? இயேசுவும் கற்றுக் கொடுக்குறார், அதே போல் தூய ஆவியாரும் கற்றுக் கொடுக்குறார். அதே போல் இருவரும் சான்று பகர்றாங்க. அடுத்து உலகோடு உறவு. இந்த 2 பேருக்கும் உள்ள எப்படி ஒற்றுமை இருக்குன்னா, இருவரையும் உலகம் ஏற்பதில்லை, அதே போல் இருவரையும் காண்பதில்லை, அதே போல் இருவரையும் அறிந்து கொள்ளவில்லை இந்த உலகம். இருவரும் உலகுக்கு எதிராக சான்று பகர்ந்தாங்க. ஆகவே இயேசுவுக்கும் துணையாளருக்கும் தூய ஆவியாருக்கும் உள்ள உறவு என்பது இந்த யோவான் நற்செய்தியில் ரொம்ப அதிகமாகவே காணலாம். 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சிலருடைய பாதங்களை கழுவுகிறார், அன்பு கட்டளையை கொடுக்கிறார். பிறகு வருகின்ற நீண்ட உரை தான் இந்த பகுதின்னு பார்க்குறோம். அதில் சீடர்கள் ஒரு பக்கம் ஆண்டவர் தங்களை விட்டு பிரிய போகிறார் என்பதை உணர்கிறார்கள். ஐயோ நான் பிரிய போகிறனே, இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு இருக்க அக்கறையால் இவ்வளவும் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ முதல்ல ஆண்டவர் சொல்கிறது, தற்காலிகமாக என்னை நீங்கள் பார்க்க முடியாது, இருந்தாலும் தூய ஆவியார் உங்களுக்கு கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னை நீங்கள் மறந்து விடக்கூடாது, என் மீது அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும். அந்த அன்பு கொண்டவராக இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்துவது கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக. இப்படியெல்லாம் ஆண்டவருடைய ஒரு தேறுதல் மொழியாக தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், தந்தையினுடைய அன்புக்கு, என் அன்புக்கு உங்கள் இதயத்தை திறந்து வைத்திருங்கள்
என்றெல்லாம் நெறிப்படுத்துகின்ற, வழிப்படுத்துகின்ற, ஆறுதல் அளிக்கின்ற, நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு நல்ல ஆசிரியராக, தாயாக, தந்தையாக ஆண்டவர் இயேசு இங்கே உரையாடுவதை நாம் பார்க்கிறோம். தூய ஆவியானவர் வருவார் என்று சொல்வதாக இயேசு சொல்லுகிறார். ஆனால் அதுக்கடுத்த உடனே உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்கு உள்ளும் இருக்கிறார். அப்படிங்கிறப்போ ஏற்கனவே தூய ஆவியார் அவர்களோடு இருப்பதாக சொல்லுகிறார். அப்போ வந்து தூய ஆவியானவர் இன்னும் வரப்போறாரா அல்லது இருக்கிறாரா என்பது, அப்போ உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்பது யாரை குறிக்கிற ஒரு குழப்பம் இருக்கின்றது. ரெண்டாவது, தூய ஆவியானவருடைய 2 இயல்பை பார்க்கிறோம். உங்களோடு அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு வெளியில் இருக்கின்றார், உங்களுக்கு உள் எனக்கு உள். அப்போ வந்து டிரான்சென்டென்டல் பிரசன்ஸ் அண்ட் இம்மனன்ட் பிரசன்ஸ், உள்ளுக்குள்ளும் இருக்கின்ற ஆவி, வெளியில் இருக்கின்ற ஆவி என்ற ஆவியான குறித்த இரு புரிதலை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அதாவது தந்தை, மகன், தூய ஆவியார், சீடர்கள், இந்த 4 பேர்த்துக்கும் உள்ள உறவு, அந்த நெருங்கிய உறவு, அந்த உறவை ஏற்படுத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு. அதாவது தந்தைக்கும் அதே சீடர்களுக்கும், அதே போல் தூய ஆவிக்கும் சீடர்களுக்கும் உள்ள உறவை ஏற்படுத்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவாக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வந்து இயேசுனுடைய சீடராக இருக்கணும். நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா உறவை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஆனால் இன்றைக்கி உறவை பிரிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய தன்மை என்பது நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த 4 விதமான தந்தை, மகன், தூய ஆவி, அதே போல் சீடர்கள் உள்ள உறவு என்பது இருக்குது. அதாவது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா திருச்சபை, அதே போல் சமூகம், நமது குடும்பம், அயலார், இந்த 4 விதமான உறவுகளை நம்ம வந்து எப்போதுமே நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் இன்னும் கூடுதலாக என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை, அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளோட உறவு வைப்பது ஒன்று, திருச்சபையிடம் உறவு வைத்துக் கொள்வது ஒன்று, சமூகம், இயற்கையோடு. அப்போ இந்த 4 விதமான உறவுகள் இந்த 4 பேரையும் குறிக்கக்கூடியதாக. ஆகவே 4 விதமான உறவுகளை நாம் உருவாக்க வேண்டும் இயேசுவை போல. அதான் உண்மையான அன்பு என்பது நாட் மியர் சென்டிமெண்ட்ஸ், நாட் ஃபீலிங்ஸ். உண்மையான அன்பு என்பது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கீழ்ப்படிதலில் வெளிப்பட வேண்டும். மூவொரு கடவுளுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை, தந்தை மகன் பற்றி சென்ற ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். இன்றைக்கு மீண்டுமாக தூய ஆவியானவர் சேர்த்து குறிக்கப்படுகிறார். அவர்களுக்கு இடையே இருக்கிற ஒற்றுமை, அந்த அக்கறை, அந்த தூய ஆவியில் நாம் வாழ்கின்ற வாழ்வு. இறுதியாக ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பிறர் அன்பு கட்டளையை கொடுத்தார். பிறகு என் வார்த்தையை கேளுங்கள், ஒருவருக்காக உங்கள் உயிரையே கொடுக்கும் அளவுக்கு தயாராகுங்கள் என விதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அன்பு கட்டளை பின்பற்றுவது, இவை அனைத்தின் வழியாக ஆண்டவர் அவர்களை உறுதிப்படுத்துகிறார். இது இன்றைய மற்ற வாசகங்களோடு நம்ம இணைத்து பார்த்தோம் அப்படின்னா, முதல் வாசகத்தில் நற்செய்தி யூதேயாவிலிருந்து சமாரியாவிற்கு கடந்து செல்கிறது. 2வதுல வந்து தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய சொல்கிறார். இங்கே வந்து உலகு என்கிற ஒரு எனிமையை முன்வைக்கிறார். அப்போது உலகு என்பது ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை. இப்போ உலகுக்கும் இயேசுக்கும் ஒரு பெரிய முரண் இருக்கிறது. அந்த முரண் எப்படி தகர்க்கப்படலாம்? ஒன்று பணியின் வழியாக தகர்க்கப்படலாம், யூதேயாவிலிருந்து சமாரியாவிற்கு செல்வதன் வழியாக. 2வது தீமைக்கு பதில் நன்மை செய்வது வழியாகவும் தகர்க்கப்படலாம். ஆக உலகம் என்பது எப்போவுமே அது எதிரியாக இருக்கப் போவதில்லை, நாம் சீடர்கள் அதை வெற்றி கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் இந்த 3 வாசகங்களை ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை தருவதாகவும் இந்த பகுதி இருக்கின்றது. அன்பர்களே, பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தை பகுதிகளை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். ஸ்தேவான் அநியாயமாக கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார். ஆனால் அந்நிகழ்ச்சியே ஒரு விதத்தில் திரு அவைக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. சமாரியர்கள் நற்செய்தியை பெற்றுக்கொள்ள அங்கிருந்து சிதறுண்டு போன யூதர்கள் காரணமாயிருந்தார்கள். நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். அரும் அடையாளங்கள் எத்தனையோ நிகழ்ந்தன. எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி நிலவியிருந்தது. அந்த மகிழ்ச்சியை கண்டு ஏற்கனவே நற்செய்தியை அறிவித்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் எரிச்சல் அடையவில்லை. இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்பதற்காக பேதுருவும் யோவானும் அவர்களை சென்று அவர்களோடு தங்கியிருந்து அவர்களுக்கு தூய ஆவியை வழங்கினார்கள். திரு அவை இப்படித்தான் வளர்ச்சி பெற வேண்டும். துன்பத்தினூடே ஆண்டவருடைய செயல்கள் பல பெருகும் என்பதில் சந்தேகமே இல்லை. பேதுரு நம் ஆண்டவராம் இயேசுவை நாம் எல்லாரும் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தூயவரென போற்றி வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். முதலில் நம் நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும்.
அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். பல்வேறு சூழ்நிலைகளில் மற்றவர்கள் நம்முடைய நம்பிக்கையை பற்றி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தெரியாதவர்களாக இருக்கிறோம். பதிலை தெரிந்திருப்பது மட்டுமல்ல, பணிவோடும் மரியாதையோடும் எல்லாருக்கும் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மனச்சான்று நம்மை கண்டனம் செய்யாமல் இருக்க, நம்முடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தலைவராக ஆண்டவராக எந்நாளும் ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய இயல்போடு உயிர்த்தெழுந்த அவரோடு நாமும் ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு மரித்து தூய வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்தால்தான் நாம் உண்மையாகவே ஆண்டவரின் சீடர்கள் என அழைக்கப்படுவோம். உயிர்த்த ஆண்டவர் நம் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறார். நம்மை திக்கற்றவர்களாக அவர் விடுவதில்லை. காலச் சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாது போல தோன்றினும் தம்முடைய தூய ஆவியால் நம்மை உறுதிப்படுத்த, உண்மை நெறியை காட்ட ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அவரை அன்பு செய்கிறோம், மூவொரு கடவுளில் நாம் இணைந்திருக்கிறோம் என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய கட்டளைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பின்பற்றித்தான் அவருக்கு நம்முடைய அன்பை அறிக்கையிட வேண்டும் என்பதை மறக்கவே கூடாது. இந்த வாழ்வு தரும் இறைவார்த்தை மகிழ்ச்சி அளிக்கின்ற இறைவார்த்தை, வாழ்வு தரும் இறைவார்த்தை தூய ஆவியால் நம்மை நிறைக்கின்ற இறைவார்த்தை, வாழ்வு தரும் இறைவார்த்தை நம் நம்பிக்கையை புரிந்து கொள்ள வழிகாட்டுகின்ற இறைவார்த்தை, வாழ்வு தரும் இறைவார்த்தை நம் மனச்சான்றின்படி நாம் நடக்கச் செய்கின்ற இறைவார்த்தை. எல்லாவற்றை விட வாழ்வு தரும் இறைவார்த்தை ஆண்டவருக்கு நம் அன்பை அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதால் காட்ட தூண்டுகின்ற இறைவார்த்தை. அந்த வார்த்தை உங்கள் எல்லாரையும் வாழ வைத்து மகிழ்ச்சியில் மேன்மேலும் வளரச் செய்வதாக. வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் உளமாற நன்றி கோரி விடைபெறுகிறோம். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.